அந்த பெரிய தத்துவத்தை ஒரு மூர்க்கன் பிரம்ம சாபத்தினாலே ஒரு அக்ஷரம் தெரியாமே ஊராரெல்லாம் விரட்டி எங்கேயோ நதிக்கரையில வந்து குடியிருந்த சத்தியவிரதன் யா பஷ்யதி நகாப்ரூதே யா ப்ரூதே தான பஷ்யதி அஹோவ்யாத்வகார்யாக்கின்னே கிம் ப்ருச்சசி புனః புனः. நீங்க பார்த்தேளா சொல்லுங்கன்னு திரும்ப திரும்ப கேக்குறியே. உன் குடும்பம் பசியா இருக்கிறதுக்காக என்ன வந்து தப்பு சொல்ல சொன்னா நான் சொல்லுவேனா? பார்த்த கண்ணுக்கு பேச தெரியுமா? பேசுற வாக்குக்கு பார்க்க தெரியுமா? போடான்னு விட்டாள். அவனு என்னமோ திருப்தனா போயிட்டான். என்ன அம்பாளுடைய பீஜாட்சரத்தை அவன் ஜபிச்சிருக்கான். ஒரு அக்ஷரம் தான் ஜபிச்சிருக்கான். ஒரு அக்ஷரத்தை ஜபிச்சிருக்கான். இது ஆரோகண அவரோகண கிரமமா ஜபிக்க வேண்டிய மந்திரம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த ஆரோகணம் இல்லை, அவரோகணம் இல்லை. அந்த ஒரு அக்ஷரத்தையும் அவன் சரியா ஜபிக்கல. அந்த பிந்து இல்லாம ஜபிச்சிருக்கான். போடுங்கிறார். ஏன்னா கீதையிலேயே காமனை இல்லாம பண்ற கர்மா இருக்கு பாருங்க. அதுல ஆரம்பிச்சு விட்ட தோஷமும் இல்லை. பிரத்யவாயோ நவித்தியதை. அதுல ஏதாவது அங்க வைக்கல்யம் வந்தாலும் பாதகம் இல்லை. ஏன்னா இப்ப தர்மம் பூர்ணமா ஆகாதே. ஒரு காரியத்தை நித்திய கர்மாவை ஆரம்பிச்சான். ஏதோ 10 நாளைக்கு பண்ணா விட்டுவிட்டான். அந்த 10 நாளைக்கு பண்ணின கர்மாவிலையும் கொஞ்சம் வைக்கல்யம் இருந்தது. பாதகம் இல்லைன்னு விட்டால் கீதையிலே. ஏன்னா சொல்பமத்திய தர்மசிய திராயத்தே மகதோ பயாது. சொல்பம் கிடைச்சிருக்கேன். அந்த தர்மம் உனக்கு போரும், உன் பயத்தை போக்கிக்க. நமக்கு இப்ப தலையை வலிச்சது. ஏன்னா அதுக்கு கஸ்தூரி முழுகு ஒரு குந்துமணி போரும். அதுக்கு 5 ரூபா பெரிய பாட்டில் வேணுமோ? அவன் கொடுக்க மாட்டேன். பாட்டிலா வாங்கிக்கணும்னா பாட்டிலா வேணா வாங்கிட்டு நான் ஒரு குந்துமணி சாப்பிட்டு பாக்கிய பிறையில வைக்கணுமே தவிர்த்து நமக்கு தேவை ஒரு குந்துமணி தான். நம்முடைய பயத்தை போக்க சொல்பமப்பிய தர்மசிய நிஷ்காம தர்மம் இருக்க. அது சொல்பம் போரும் மகத்தோ பயம். அது சம்சார பயாதுன்னு அர்த்தம் பண்ணினா சம்சார பயத்தை போக்கி விடுமா. நேகாபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவிஜ்யத்தை. அவன் ஆரம்பிச்சு விட்டுட்டா குத்தம் இல்லை. இது ஆத்துல இருக்கிற கழவருக்கு விருந்து பண்றா போல, காமிய கர்மா பந்துக்களுக்கு விருந்து பண்றா போல. அவன் ஆத்துல இருக்கிற கழவருக்கு ஒரு அப்பளாத்தை சுட்டு மத்தியானத்து சாத்த ஊர்ல மூட்டு போட்டா போறோம், ரசத்தை வச்சு கொடுத்தா போறோம். அது மாதிரி மாமனார் மாமியார் அங்க இருந்து 200 மைல் 300 மைல் கார் வச்சுன்னு வாசல வந்தாருங்கன்னா அப்படி சொன்னா முடியுமா? அப்பலாம் எல்லாம் மறுத்தாகணும். அதுல வைக்கல்யம் வரவே விடாது. அது காமிய கர்மா. இது நித்திய கர்மா. ஆத்துல இருக்கிற சித்தனான பரமாத்மாவை உபாசிக்கிறதுங்கிறது. அதனாலதான் வந்து பரமாத்மாவானது பிரம்மைவசன் பிரம்மா பேட்டி நைச்சுதம் பிரணயதா பஹ்வாயாக அசுராத்மகாக ஆத்மவத் ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சுத்தத்வாதிக சர்வதா. நம்மாத்திலேயே இருக்கிற கழவரை திருப்தி பண்ணி வைக்கிறா போல. இது அவன் அவர் விருந்து பண்ணணும்னு நினைப்பான். அவன் ஒரு உத்ருணி ஜலம் கொடுத்தா போறோம். நம்ம உள்ள இருக்கிற பகவானுக்கு ஒரு உத்ருணி ஜலம் ஒரு பத்ரேஷு புஷ்பேஷு ஃபலேஷு தோயேஷு அக்ரீஷலப்யேஷு சதைவ தத்சு பக்தியைகலப்யே புருஷே புராணே முக்தியை கிமர்த்தம் நயதே தஜீவா. விலைக்கு வாங்காத பில்லும் துளசி தும்பப்பூ அரளிப்பூ இத சுவாமி கொடுத்தா போடுமா? அவன் ரோட்ல உதிர்ந்த டிஸ்ட்ரிபியூட் மரத்துல உதிர்ந்த நாகப்பழம் அக்ரீத லப்யேஷு சதைவ சத்சு சத்சு எப்போதும் கிடைக்கும். அவன் அப்படியே கிணத்துல தீர்த்தம், நதியில தீர்த்தம் இதை எடுத்து சுவாமி காட்டினா போறோம். பக்தி ஒண்ணு இருந்தா போறோம். சுவாமியை விலைக்கு வாங்கிவிடலாம். விலைக்கு வாங்காத சாமானால பக்தினால பகவானை விலைக்கு வாங்கிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரபு இருக்கிற போது உன் துக்கத்தை நிவர்த்தி பண்ணிக்க அவங்ககிட்ட போக மாட்டேங்கிறீங்க. முக்தியை கிமர்த்தம். முக்தி முக்தினா என்ன அர்த்தம்? வீடு வாசல்லாம் விட்டுட்டு ஆம்பளையால பறக்க விட்டுட்டு ஓடுறதுக்கு முக்தின்னு அர்த்தம் இல்லை. அது அப்படி நினைச்சிட்டு இருக்கான். ஆத்தியந்திகமான துக்க நிவர்த்தின்னு அர்த்தம். அவன் மகன்கள்லாம் ஆத்துல இருந்து சர்வ துக்கத்தையும் இருந்து விடுபட்டு ஆனந்தமா அப்படி இருந்திருக்காள். எல்லாரையும் ஏகரூபமா பார்த்திருக்காள். அது மாதிரி இருந்துட்டு இருந்திருக்காள். இது கீழாகுமா சைவ சன்னியாசினால் ஆச்சாரியர்கள் கீதா பாஷ்யத்துல அவன் நந்திரத்திலும் நச்சாக்கிரியா. அவன் அக்னியை விட்டுட்டு சாதத்தை விட்டுட்டு ஓடி போறது சன்னியாசம் இல்லை. ஆத்துல இருந்து சுதர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு பற்று இல்லாம இருக்கானே அவன் தான் சன்னியாசின்னு அர்த்தம் பண்ணினாள் ஆச்சாரியால். அவன் தான் சைவ சன்னியாசினா அவன் தான் சன்னியாசி. குடும்பத்துல இருந்து பற்று இல்லாம பகவானிடத்துல பிரேமையோட அழகா தர்மத்தை நடத்திட்டு இருக்கானே அவன் தான் உத்தம சன்னியாசின்னு பகவத் பாதால் துறவிகள் அவ வாக்கால அப்படி சொன்னா. எனவே நமக்கு அதுக்கு மேல சாஸ்திரம் உண்டோ? நமக்கு மேல பிரமாணம் என்ன வேணும்? அப்படி போய் சொல்லியிருக்காள்.